இங்க பாத்தீங்களா எத்தனுக்கும் சுத்தியா இருக்குதுன்னு இதை பார்த்தாலே ஆர்டருங்கிற ஞாபகம் தான் வருது. வீட்டு வாசல்லையே ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு விட்டுறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்மளே ஃபிட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். இதுக்குள்ள நிறைய பேனல்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன பால் டைப்ல கொடுத்துருந்தாங்க. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் நினைச்சு வாங்கினேன். இது ஒரு திக்கான பிளாஸ்டிக் ஷீட்டு, சுத்தில ஸ்டீல்ல ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க அந்த பிளாஸ்டிக்கை 4 கார்னர்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொடுத்துருக்க பேனல்ல 3 கார்னர்லயும் வச்சுட்டு சுத்தில வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தட்டுல சுத்தியே புடுங்கிட்டு விழுந்துருச்சு. ஃப்ரண்ட்ல வந்து டோர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தி விட்டுறணும். இது ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தது. அப்பாடா ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை செட் பண்றதுக்காட்டி போதும் ஆயிடுச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள டோர் ஓபன் பண்ணி ஷூஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.